லைவ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி சார்ட் இருக்குது. மார்க்கெட்டு நேற்று இன்வெர்டர் கேமரா அதை எடுத்துக்கிட்டு நான் அதை செல்லிங் ப்ரெஷராக எடுக்கணும்னு நினச்சேன். அது இன்வெர்டர் கேமரா எடுத்துகிட்டு இன்றைக்கி ஹேங்கிங் மேன் உருவாயிருக்கு. டார்கெட்டு இதில் தான் வந்து திரும்பணும். ட்ரெண்ட் லைனில் தான் இருக்கேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்தாலும் இது ஒரு சப்போர்ட்டாக இன்னும் வரல. வீக்லி இதுவும் ஒரு கடைசி கேண்டில் தான். பை ஆக தான் செய்யும். அதில் பார்ப்போம். கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக லைனில் வரல. இந்த கடைசி கேண்டில் அப்படியே பை பண்ணி போனாலும் நாளைக்கு அப்படியே அப் ட்ரெண்ட் ஆகி இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுனா அப்புறம் அப்படியே மேலே போயிடும். இதை பிரேக் பண்ணாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டுனா இது வீக்லியில் இருக்குது. ரிஜெக்ட் ஆகிட்டுனா கீழே வந்துடுவோம். சரி எப்படி நடக்கும் பார்ப்போம். ஒரு நாள் மூமெண்டத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நியூஸு திரும்பியும் வார் ஸ்டார்ட் ஆகிட்டு ஏதாட்டும் மாறி மாறி தான் நடக்கும். கோயம்பேட்டில் எப்படி இருக்கும்பா. ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னு நம்ம ஒரு லைன் போட்டுருக்கோம். லைன் உள்ளே வரோன்னா அதுக்கு மேலே இருக்காங்க. உள்ளே வந்துடுச்சு. அப்புறம் ட்ரெண்டு திரும்ப தான் செய்யும். கரெக்டாக போடுற உள்ளே வந்துடுச்சு. செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வந்துட்டாலே அப்புறம் திரும்ப தான் செய்யும். அதுவும் இந்த ஸ்விங்கிக்கு ஒரு ஸ்விங்கி கொடுத்துருக்கான். அதனால் மார்க்கெட்டு கண்டினியூவாக கீழே தான் போவோம். இது ஒரு ஸ்விங்கு, இது ஒரு ஸ்விங்கு, கடைசியில் இது ஒரு ஸ்விங்கு. பையிங் ப்ரெஷரோடு இருக்குது. அது கரெக்டாக அதை டார்கெட் வரையும் வந்துடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்களா, மார்க்கெட்டு உள்ளே போகுது. திரும்ப அதை இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். இப்படி ஒரு லைன் போடும். ஆனால் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், கீழே விற்க இருக்குது. இது எங்கேனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்மளுக்கு கன்ஃபார்ம் இது உள்ளே வந்துடுச்சு. அதனால் எப்படியும் ட்ரெண்டு திரும்ப தான் செய்யும். இது இப்போ இங்கே பையரை செல்லர் வின் பண்ணிட்டான். அப்புறம் செல்லரை பையர் வின் பண்ணிட்டான். எடுத்துகிட்டு க்ளோஸ் இதில் வந்து ஒரு விக்கெட் அடிச்சிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும். ஒன்று இந்த சிங்கை விட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது திரும்ப மேலே போனப்போ ரிஜெக்ட் ஆனப்போ இதில் எடுக்கலாம். இப்போ இது ஒரு இது போட்டிருக்கு. இந்த இங்கனே ஒரு சின்ன மூமெண்ட்டும் கொடுத்துருக்கணும். இதை பிரேக் ஆகணுன்னு ஒரு இதில் ஒரு க்ரீன் வந்திருக்கணும். இதுலேயே வந்துன்னா அதுக்கப்புறம் இது பிரேக் ஆகி போச்சுன்னா அப்போ நல்ல டார்கெட் கிடைக்கும். இது இந்த ஸ்விங்கிலவே திரும்புது. திரும்ப அந்த ஸ்விங்கிலவே திரும்புகிறோம். அதுக்கு இதுக்கு உள்ளே போனால் தான் நம்ம எக்ஸிட் பண்ணோம். இந்த கேண்டில் என்ட்ரி போட்ட வேண்டியதான். ஸ்விங்குக்கு இந்த ஸ்விங்கு கொடுத்துட்டான். இது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டனால பெரிய அளவில் நிற்காது. அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பயிர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம். உள்ளூரில் இந்த பயிர் ஓப்பனில் ஒரு லைன் போடுவோம்.
அப்புறம் இந்த ஒரு பையர் ஓப்பன் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ இது என்ன, இது உள்ளே போயிருக்கணும். இந்த பையர் ஓப்பன்லாம் ரெண்டாவது போகும்போது போயிருக்கணும்னா அப்படி பிரேக் ஆகி நிறைய மேலே போயிருக்கும். இது கடைசி கேண்டில் இதுலேயே வந்து திரும்புது. அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாறுது. இதில் பையர்ஸ் இருக்கான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இது உள்ளே போகாமல் இறங்கும் போது இந்த பையர் ஓப்பன் கடைசி கேண்டில் அதிலேருந்து கரெக்டாக உள்ளே போகாமலே திரும்புது. அப்போ செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம். அப்புறம் அப்படியே கீழே இறங்குறான். இந்த பையர் ஓப்பனில் லைன் போடும். இதுக்கு கடைசி கேண்டில் இதுதான் கடைசி கேண்டில். இது எப்படி பார்க்கணும்னா இப்போ இது பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. திரும்ப உள்ள பையர் வரான். இந்த இது கடைசி கேண்டில். இது உள்ளே போயிடுச்சுன்னா மட்டும்தான் உள்ளே போவோம், இல்லைன்னா உள்ளே போகாது மார்க்கெட்டு. கடைசி கேண்டில் என்றைக்கும் பிரேக் பண்ணி கீழே இறங்கிச்சுன்னா அப்போ ட்ரெண்டு மாறும். அப்போ கண்டினியூவாக இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்ட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த இதில் இந்த பையர் ஓப்பன் இங்கே உள்ளே போயிருக்கணும், இப்படி க்ளோஸ் கொடுத்துருக்கணும். அப்புறம் இங்கே திரும்புகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ரெசிஸ்டன்லாம் இருந்தால் திரும்பும், சப்போர்ட்லாம் இருந்தால் திரும்பும். இதுக்கு இது கடைசி கேண்டில் போட்டுருக்கணும். நான் பிரேக் பண்ணுறான், இதுக்குள்ளே போயிடுச்சு. திரும்ப பிரேக் ஆகி மேலே போகுது, ட்ரெண்டு அப்புறம் மாறுது. அதுக்கப்புறம் இது கடைசி கேண்டில். எப்படி பார்க்கணும்னா உள்ளே போன பிறகு பிரேக் ஆகி ரிட்டர்ன் ஆகும்போது இது கடைசி கேண்டில். இதை பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்டு மாற முடியும். இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக ஃபுல் பேக் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே இந்த இதையும் க்ளோஸ் பண்ணி மேலே கொடுத்துட்டு கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து இந்த கடைசி கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுது. இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், அப் ட்ரெண்டில் என்ட்ரி எடுக்கலாம். அப்புறம் மேலே போகும்போது செல்லர் ஓப்பன்லேயே லைன் போட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ளே வருதா இப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த செல்லர் ஓப்பனில் லைன் போடுவோம். இந்த இதுக்கு கடைசி இவன் தான். இவனை பிரேக் பண்ணால் ட்ரெண்டு மாறும். இது பிரேக் பண்ணவே செய்யலை. ஃபஸ்ட் டைம் வரான், பிரேக் ஆகலை. செகண்ட் டைம் வரான். இந்த இதுக்கு இது பிரேக் பண்ண பிறகு இது கடைசி கேண்டில். ஆனால் இது உள்ள பிரேக் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணிட்டுனா இந்த இதில் வந்து நான் இப்படி கீழே திரும்புவான்னு நினச்சேன். மேலே போயிட்டு ரெண்டாவது டைம் விக் அடிச்சிருக்கான், இனி அப்படியே திரும்பிடுவான்னு நினச்சேன். ஆனால் இது நேராக உள்ள இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணிட்டு மேலே லைட்டாக போய் பையர்ஸ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி. இதுவரையும் கரெக்டு. இது ஒரு டாப்பு, அடுத்த டாப்பு இதிலே இதை ரிட்டர்ன் ஆகிருக்கணும். இதில் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த கடைசி கேண்டில் இதுக்கு மேலே போன பிறகு இது கடைசி கேண்டில் இதுலேருந்து அப்படியே ட்ரெண்டு மாறுது. இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டு அப்படியே அப் ட்ரெண்டாக மாறுது. இது இந்த கேண்டில் கீழே பிரேக் ஆகிருக்குன்னா கீழே அப்போ கீழே வந்துருக்கும். இந்த ட்ரெண்டு மேலே போய் அதுக்கப்புறம் இந்த கடைசி பையரை கடைசி கேண்டில் மேலே பிரேக் பண்ணிவிட்டு பையர்ஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு திரும்ப கீழே வருது. திரும்ப கீழே வந்துட்டு இங்கேயும் பிரேக் ஆகலை. இது பிரேக் பண்ணிட்டுனா கீழே செல்லர் இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழே ட்ரெண்டு மாறுதான்னு பார்க்கணும். இப்போ இது மேலே பையர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இறங்குது. அதுக்கப்புறம் இது கடைசி கேண்டில். இதில் ஒரு லைன் போடுவோம். மேலே போனது கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் பை ஆகுது. இந்த இடத்துல வந்து பை ஆகுது. அப்போ இந்த கேண்டிலில் திரும்ப ஒரு என்ட்ரி போடலாம். அப்போ ட்ரெண்டு கண்டினியூ. இந்த கேண்டில் கீழே பிரேக் பண்ணி இப்படி க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா அப்போ ட்ரெண்டு மாறிக்கும். இதுலேயே பையாகி மேலே போகிறதுனால அது ட்ரெண்டு அப்படியே அப் ட்ரெண்டாக மாறுது. இதில் டவுன் ட்ரெண்டு மாதிரி காமிச்சிருச்சு. இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வந்துட்டு மார்க்கெட்டு திரும்ப மேலே போயிட்டு இதில் கரெக்டாக இருக்குது. இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணல, திரும்ப இறங்கிட்டு இது கடைசி கேண்டில் ஆயிரும்.
இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ ரிட்டன் வரும்போது இது கடைசி கேண்டில் ஆயிரும். இதிலேருந்து பிரேக் ஆகாமல் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. போய்ட்டு மேலே போய் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி பையர்ஸ் இருக்கான்னு காமிச்சிட்டு திரும்ப கீழே இறங்கி இதில் ஒரு ஃபுல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுது. அது கன்ஃபார்மாக ஆகிட்டு போகுது. கடைசி கேண்டில் பிரேக் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் மேலே அப் ட்ரெண்டாக மாறுது. இது ஒரு கரெக்ஷன் நடந்தால் இப்படி தான் நடக்கும். நான் இது இங்கே இருக்கிறனால கண்டிப்பாக திரும்பிடுவோன்னு நினச்சேன். நான் இது ஓப்பன் கேண்டில் விற்கிறக்கா, அது ஓப்பன் கேண்டி விற்கி உள்ளே போயிடுச்சு மார்க்கெட் உள்ளே போயிட்டுனாலே ட்ரெண்டு கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பன் கேண்டில் உள்ளே போகாமே ரிஜெக்ட் ஆகணும். அப்போ தான் கீழே ஃபாஸ்ட்டாக இறங்கும். உள்ளே போயிட்டுனா அப்போ கொஞ்சம் மாறும் ட்ரெண்டு. என்ன இதாட்டம் ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேலே போகிறக்கு தான் போகும். அப்பப்போ திரும்ப போதான்ட்டு இந்த இடத்துலையே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இந்த கடைசி கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுனா அப் ட்ரெண்டு, இங்கே கடைசி கேண்டில் கீழே வந்துட்டுனா அப்புறம் டவுன் ட்ரெண்டு. இது அழகாக இந்த இதுலேருந்து ட்ரெண்டு அப்படியே மாறுது. ஒரு இது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு நல்ல எங்கே எங்கே போயிட்டுருக்குன்னு மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கரெக்டாக டார்கெட்டை போய் ரீச் ஆகிட்டு இவ்வளோ தூரம் இதெல்லாம் ஹோல்ட் ஆகிறதுக்கு நம்ம நிறைய லாஸ் பண்ணி விட்ருவோம். இவ்வளோ நேரம்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஒரு மூமெண்ட்டை தான் கேட்ச் பண்ணலாம். இது நல்ல மூமெண்ட், தான் சூப்பர் மூமெண்ட்டும். இந்த ஸ்விங்குக்கு இதில் போய் திரும்புகிறான், அப்புறம் கண்டினியூவாக வந்துட்டான் கீழே இந்த டார்கெட் வரைக்கும் வந்துட்டான். இந்த இதுலேருந்து இந்த டார்கெட் வரையும் வச்சா கூட போதும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பையங்க அப்புறம் மாறுது. கண்டுபிடிக்க முடியலனாலும் இது வரையும் இருந்தாலே நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அந்த ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும். நிறையெல்லாம் மேலே போவோம், அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணி நம்ம எவ்வளோ படிச்சிட்டோம் அப்படின்லாம் எடுத்தால் அதெல்லாம் நிற்காது. எப்படி அங்கே நம்மளை அடித்து தூக்கி தூரம் போட்டுரும். இந்த ஒரு ட்ரேடு சூப்பர் ட்ரேடு, அதோட ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போயிடணும். இதுலேயும் கொஞ்சம் குழப்பிட்டு தான் அதுக்கப்புறம் இறங்குது. பையரை செல்லர் வின் பண்ணுது, அப்புறம் செல்லரை பையர் வின் பண்ணுறான். அப்புறம் மேலே ஒரு விக்கு போட்டான். மேலே விக்கு போட்டாலே உடனே எல்லாம் மேலே போகாது. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கணும். எல்லாம் இந்த இதில் வந்தாட்டம் ட்ரெண்டு அப்புறம் மாறி போகணும். அப்படின்னா தான் மேலே போவோம், இல்லைன்னா கீழே தான் போவோம்னா இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், அதனால் கீழே தான் வரும். இப்போ இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில்னால் அப்போ இதில் ஃபுல் பேக் எடுத்து அப்புறம் மேலே போயிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, செல்லிங் கேண்டில் வந்தால் செல்லிங் ப்ரெஷரோடு வருதுன்னா கீழே ட்ரேடு கிடச்சா மட்டும் எடுக்கணும், இல்லைன்னா அதில் ஏமாற்றிக்கணும். கொஞ்ச நாள் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். நல்ல கேண்டிலை பற்றி நிறைய சார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். சரி, அப்படி பார்த்துட்டுங்க.